ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ நம்ம முன்னாடி வீடியோவில் மெத்தட்ஸ்னால் என்ன, மெத்தட்ஸோட டைப்ஸ் என்ன, மெத்தட்ஸ் எப்படியெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போது அதோட ஒரு கான்செப்டான மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு மெத்தட்னா என்னன்னு தெரியாது, மெத்தட் பற்றி உங்களுக்கு ஐடியா எதுவும் இல்லைன்னா முன்னாடி வாட் இஸ் மெத்தட்ஸ்ன்னு பற்றி அதோட வீடியோ ஒன்று நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இப்போ நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்க்கலாம். மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் சிம்பிளி சேம் மெத்தட் நேமை வச்சு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி அந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவு தான். ஸோ இந்த ஒரு தோசை மாவை யூஸ் பண்ணி நம்ம இட்லி, தோசை, ஊத்தாப்பம்னு சொல்லிட்டு நிறைய க்ரியேட் பண்ணுவோம். சேம் வே ஒரு மெத்தட் நேமை வச்சுக்கிட்டு மல்டிபிள் மெத்தட்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்குள்ளேயே, அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதுக்கான சின்டாக்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம்.